الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور وقال نبينا صلى الله عليه وآله وسلم إذا أراد الله بعبد خيرا استعمله قالوا كيف يا رسول الله قالوا نستعمله قال النبي صلى الله عليه وسلم يوفقه لعمل صالح قبل موته أو كما قال صلى الله عليه وآله وسلم எல்லா புகழும் எல்லா பெருமையும் வானத்துடைய பூமியுடைய காபாவுடைய ரப்பான அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் ஹாத்தபுன் நபியின் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் கண்ணியமான சங்கியான சுன்னாக்களை வாழ்க்கையில் பின்துயர்ந்த அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கட்டளை மதித்து அல்லாஹ்வுடைய கண்ணியமான இறை இல்லத்தில் சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வுடைய இறை நேசர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொன்னார்களோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் ஹராம் என்று விளக்கினார்களோ தடை செய்தார்களோ எங்களுடைய உடம்பில் கஃனுடைய புடவை சுத்தப்படுகின்ற வரைக்கும் முற்றும் முழுதாக தவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டு வகையான அறிவுரை செய்யக்கூடிய அட்வைஸ் பண்ணக்கூடிய இரு வகையான மக்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு வகையான அட்வைஸ் அது சைலண்டாகத்தான் இருக்கும், இன்னொரு வகையான அட்வைஸ் அது எங்களோட பேசக்கூடிய அது அட்வைஸாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களோட பேசக்கூடிய அந்த அட்வைஸ் அந்த பேசக்கூடிய அறிவுரை அது அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் என்று சொன்னார்கள். மௌனமாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியது அது மரணம் என்பதாக சொன்னார்கள், மௌத்தை சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்ஸிரு ذِكْرَ هَاذِمِ اللَّذَّاتِ, எங்களுடைய ஆசைகளை, ஒரு ஆக்சிடென்ட் பட்டா எங்களுடைய எலும்புகள் எல்லாம் எப்படி முறிந்து போகுமோ, இந்த உலகத்துடைய இன்பங்கள், உலகத்துடைய ஆசைகள், உலகத்துடைய மோகங்களை முறியடிக்கக்கூடிய, அந்த ஆசைகளை சுக்குநூறாக்கக்கூடிய யானி அல் மவுத், மரணத்தை பற்றி அதிகமாக சிந்தனை செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியமான ஒரு செய்தியை சொன்னார்கள். யாருடைய உள்ளத்துல வஹன் இருக்குமோ அவர்களுக்கு அல்லாஹ் எதிரிகளை சாட்டிடுவான். யாருடைய உள்ளத்துல வஹன் இருக்குமோ அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் எதிரிகளை சாட்டி விடுவான். இவர் அந்த எதிரிகளோட மோதுவாரு, வின் பண்ண மாட்டாரு, அந்த எதிரிகளுக்கு அடிமையாகத்தான் இருப்பாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வஹன் என்றா என்ன? சொன்னார்கள், ஹுப்பு துனியா, இந்த துனியாவுடைய மோகம், துனியாவுடைய ஆசை, துனியாவுடைய இன்பத்தின் மீது அதிகமாக மோகம் கொண்டவராக இருப்பாரு. கராஹியத்துல் மவுத், மரணம் அடைவது வெறுப்பாரு. யக்ரஹுமா இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் ரெண்டு விடயம் தன்னிடத்தில் வருவதை வெறுக்கிறார், ஆசை வைப்பது கிடையாது. கில்லத்துல் மால், தான் சம்பாதித்த பணம் குறைவடைவதை வெறுக்கிறான், தனக்கு மரணம் வருவதையும் வெறுக்கிறான். ஆதமுடைய மகன் தோற்றத்தில் தோற்றத்தில் அவனுடைய வயதுடைய எல்லை தாண்டிவிட்டாலும், அவனோட வயோதிபம் ஆகினாலும், அவனுடைய உள்ளத்தில் இரண்டு விடயங்கள் எப்பொழுதுமே வாலிபமாக இருக்கும். ஒன்று, வாழ வேண்டும் என்ற ஆசை, மரணம் என்பது இல்லாமல் வாழ வேண்டும் என்ற ஆசை, அது யங்காகத்தான் இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எல்லா வகையான விடயங்களையும் யாஃபும் செய்கிறோம், எல்லா விடயங்களையும் அதிகமாக பேசுறோம். ஆனால் மௌத்தை பத்தி பேசினா சில மக்களுக்கு பிடிக்காது. சொல்வார்கள், அது முசீபத்தான பேச்சு, அது ஒரு முசீபத்தான பேச்சு, அது என்ன மௌத்து? கண்ணியமான சகோதரர்களை, இந்த முசீபத்தில் நாங்கள் எதை நினைக்கிறோமோ அதைத்தான் அதிகமாக குர்ஆனும் ஹதீஸும் பேசியிருக்கிறது. குர்ஆனும் ஹதீஸும் அதிகமாக
பசித்தா உணவு எப்படி தேவையோ, தாகிச்சா தண்ணி எப்படி தேவையோ, வாகனத்துக்கு டீசல் பெட்ரோல் எப்படி தேவையோ, ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்துக்கு தௌபா செய்வதற்கும் அல்லாஹ்வின் பக்கம் குயிக்காக நெருங்குவதற்கும், ஒரு மனிதன் அவசரமாக தான் செய்யக்கூடிய அநியாயத்திலிருந்து வெளிவருவதற்கும் மௌத்துடைய சிந்தனை கட்டாயமாக தேவை. நானும் நீங்களும் மரணத்தை பயந்து நாடு விட்டு நாடு, ஊரு விட்டு ஊர் எங்க ஓடினாலும் சரி, குர்ஆனை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். குர்ஆன்ல 3 வசனங்கள் மௌத்த பத்தி அல்லாஹ் சொல்றான். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பும் மரணத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லல, மரணத்தை சுவைக்க வேண்டும். எப்படி ஒரு உணவை டேஸ்ட் பண்ணுவோமோ அதே போல ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். இந்த குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத் என்ற வசனத்தை குர்ஆன்ல அல்லாஹ் 3 இடங்கள்ல சொல்லியிருக்கிறான். 3 இடங்கள்ல சொல்லியிருக்கிறான். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத் வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா ஃபமன் ஸுஹ்ஸிய அனின் நார் வ உத்கிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ். மரணம் என்பது நிச்சயம், மரணத்தை சுவைத்தாக வேண்டும். ஆனால் உண்மையான வின் பண்ண மனிதன் யார் என்றா, அந்த நாளை மறுமையில தான் அவருக்கு பூர்த்தியான கூலி கொடுக்கப்படும். நரகத்தை விட்டும் தன்னை காத்து சுவர்க்கத்துக்குள்ள பிரவேசிப்பாரோ ஃபகத் ஃபாஸ். குர்ஆன் சொல்லுது அவர் தான் வெற்றியாளர். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத் வ நபுலூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைர். அல்லாஹ் சொல்றான் மரணத்தை சுவைத்தாக வேண்டும், ஆனா உலகத்துடைய லைஃப்ல நாங்க ஷர்ர கொண்டும் ஹைர கொண்டும் சோதிப்போம். இன்னொரு இடத்துல குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத் சும்ம இலைனா துர்ஜஊன். நீங்க எல்லாரும் மௌத்தாகுவீங்க, ஆனா ரிப்பீட் வரப்போறது என் பக்கம். கண்ணியமான சகோதரர்களே, மனிதன் மரணம் என்பத இல்லென்று நம்பிக்கொண்டிருக்கிறான். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின். மௌத்தை விட்டு விரண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், உன்னால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓடு, உன்னால எவ்வளோ ஓட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஓடு. ஆனா ஃபஇன்னஹு முலாகீக்கும். அந்த மரணத்தை நீ சந்திக்க வேண்டிய தேவையே இல்லை. அந்த மரணம், அந்த மௌத்து நிச்சயமாக என்னையும் உங்களையும் சந்திக்கும். நாங்க அப்பாயின்மெண்ட் வைக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. மௌத் நிச்சயமாக என்னையும் உங்களையும் வந்து சந்திக்கும். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. பெரும் பெரும் கோட்டைகளை கட்டி, இன்னைக்கு எல்லாரும் ஆசைன்னா ஹை செக்யூரிட்டியாக எந்த பாதிப்பும் எந்த ஆபத்தும் வராம எந்த நாட்டுக்கு போனா எந்த வெல்த்துக்கு எனது குடும்பத்துக்கு பாதுகாப்பு இருக்குமோ தேடுறாங்க. அங்க போனா அல்ஹம்துலில்லாஹ் நான் பாதுகாப்பாக இருக்கலாம். எந்த நாடு பாதுகாப்பு நாடுன்னு நினைக்கிறோமோ அந்த நாடுகளுக்கே சோதனை, அந்த நாடுகளுக்கே சோதனை. அல்லாஹ் சொல்றான், ஐனமா தகூன், நீ எங்கிருந்தாலும் பிரச்சனை இல்லை. பெரும் பெரும் கோட்டைகளை கட்டி அதற்குள் வசித்தாலும் அஜல் முடிந்து விட்டால் அங்கே மரணம் வந்து உன்னை சந்திக்கும். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா, நானும் நீங்களும் ஆசைப்படுறோம் ஸ்ரீலங்கால மௌத்தாகணும், உம்ரால மௌத்தாகணும், இல்ல நான் இங்க மௌத்தாகணும், ஏன்னா மஹகதிரையில மௌத்தாகணும். அது நானும் நீங்களும் முடிவு செய்யலா. குர்ஆன் சொல்லுது மறைவான 5 விடயம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குர்ஆனும் சொல்லுது, இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஆ வ யுனஸ்ஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா. நாளைக்கு என்ன நடக்க போகுது எனக்கும் தெரியா, உங்களுக்கும் தெரியா. அதே மாதிரி வ மா தத்ரி நஃப்ஸுன் பிஐயி அர்தின் தமூத். எந்த பூமியில மௌத்தாக போறோம் யாருக்கும் தெரியா. அது எங்க மௌத்தாக போறோம், ஆனா எப்படி மௌத்தாக போறோம் என்பதை முடிவு செய்யலாம். துஆவின் மூலமாக அல்லாஹ் கிட்ட கேட்கலாம். இன்னைக்கு சில மக்களை பார்க்கிறோம், நல்ல மனிதன் ஆனா மௌத்தாக இருக்கக்கூடிய இடம் மிக பயங்கரமானது. சில கெட்ட மனிதர்கள் ஆனா மௌத்தாக இருக்கக்கூடிய இடத்தை பார்த்தா மாஷா அல்லாஹ் நல்ல இடத்துல. சில நேரங்கள்ல நல்ல மௌத்து, அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஹுஸ்னல் ஹாத்திமா. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டது, யா அல்லாஹ் என்னுடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கிடு. சில நேரங்களில் வாழ்நாள் முழுவதும் அமல் செஞ்சிருப்போம், கடைசியாக ஒரே ஒரு பாவம், ஒரே ஒரு தவறு, ஒரே ஒரு குற்றம் செய்வோம், அதோட எங்களோட ரூஹ் பிரிக்கப்பட்டா அது சூஉல் ஹாத்திமா, கெட்ட முடிவு, கெட்ட முடிவு. ஒவ்வொரு பாவம் செய்யும் போதும் நானும் நீங்களும் எங்களுடைய குடும்பமும் சிந்திக்கணும், இந்த பாவத்தோடு என் ரூஹ் எடுக்கப்படுமோ தெரியாது.
ஒரு அரபு நாட்டுல இமாம் மிம்பர்ல இருந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு குத்துபாவை ஆரம்பிக்கிறாரு. குத்துபாவுடைய ஹம்து ஸலவாத்தை முடிக்கல, ஜனாசாவாக கீழே விழுகிறாரு. ஜனாசாவாக மல்வானில கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு ஆலிம் சூரா சஜ்தாவை ஓதி முதல் ரகாத்துல வெள்ளிக்கிழமை காலையில சுஜூதுக்கு போறாரு. சுஜூதுக்கு போன ஆலிம் மீண்டும் எழும்பல்ல, ரூஹ் பிரியுது. இந்தியால திருமணத்துக்கு சைன் பண்ண போறாரு, அக்குது செஞ்சுட்டு சைன் பண்ண போறாரு, சைன் பண்ணி முடியல, ரூஹ் பிரியுது. இவ்வளவுதான் வாழ்க்கை. கண்ணியமான சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, நானும் நீங்களும் மௌத்தாகிறத நம்புறோம். நிச்சயமாக மரணம் இருக்குது, சந்தேகம் இல்லை. ஆனால் நாங்க இந்த ஆலமு துனியா துனியா என்ற லைஃபுக்கு வருவதற்கு முன்னால இன்னொரு உலகத்தில் இருந்தோம். ஆலமுல் அர்வாஹ். ஆலமுல் அர்வாஹ். ஆலமுல் அர்வாஹ்ல ஒன்றுமே இல்லை, ரூஹ்கள் மட்டும். அந்த நேரத்தில் அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். அலஸ்து பிரப்பிக்கும், நான் தானே உங்களோட ரப்பு. அல்லாஹ் கேட்ட வார்த்தையை கவனமாக யாஃபத்துல வச்சுக்கோங்க. அலஸ்து பிரப்பிக்கும், நான் தானே உங்களோட ரப்பு. நானும் நீங்களும் சொன்னது ஒரே ஒரு பதில், காலு பலா, காலு பலா. எந்த ஷஹிதுனா யா அல்லாஹ், சந்தேகம் இல்லை, நீ தான் ரப்பு என்பதில் நாங்க சாட்சி சொல்றோம், அக்செப்ட் பண்றோம், சந்தேகம் இல்லை. ஆனா சொன்னதை ப்ரூஃப் பண்ணுவாரா, சொன்னதை சரியான முறை நடப்பாரா, செக் பண்ணணுமா இல்லையா? அல்லாஹ் அதற்கு முதலாவது அனுப்பின உலகம் ஆலமுல் அர்ஹாம், தாயுடைய கற்பம் என்ற உலகத்துக்கு அனுப்புறான். 4 மாசத்துக்கு பின்னால் அந்த ரூஹ் ஊதப்பட்டு 9 மாதம் தாயுடைய கற்பத்தில் இருக்கிறாரு. சிலவங்க 7 மாதத்துல வாராங்க. இப்ப ஆலமுல் அர்ஹாம் என்ற அந்த உலகத்திலிருந்து குர்ஆன் சொல்லுது, வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாது, எந்த மொழியும் தெரியாது, தந்த பெற்றோர்கள் யார் என்று தெரியாது, தான் எந்த ஊர்ல பிறக்க போறோம் என்பது தெரியாது, ஒன்றுமே தெரியாத நிலைமையில தாயுடைய கற்பத்திலிருந்து அல்லாஹ் சொல்றான், நான் வெளியாக்குறேன். வெளியில வாரார் இந்த உலகத்துக்கு. ஆலமுத் துனியா, பேஸ்புக் உடைய உலகம், யூடியூப் உடைய உலகம், டிக்டாக் உடைய உலகம், ஏஐ உடைய உலகம், ChatGPT உலகம், இந்த பயங்கரமான உலகத்துக்கு வந்திருக்கிறோம் நானும் நீங்களும். இப்ப இந்த உலகத்தை எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு? இப்ப வளர்ந்து வாராரு. குர்ஆன் சொல்லுது, இப்ப வளர்ந்து பாலிகாகி வரும் போது குர்ஆன் அல்லாஹ் பாவிக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையும் கவனமாக யாஃபகத்துல வச்சுக்கோங்க, கவனமாக கேளுங்க. யா அய்யுஹன் நாஸ், ஏ மக்களே, உஅ்புது ரப்பக்கும், உஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்க என்று அல்லாஹ் சொல்லல. உஅ்புது ரப்பக்கும், உங்களோட ரப்ப இபாதத் செய்யுங்க. யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும், உங்களோட ரப்ப பயந்துக்கோங்க. யா அய்யுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இர்கஉ வஸ்ஜுது, ருக்கு செய்யுங்க, சுஜூத் செய்யுங்க. வஅ்புது ரப்பக்கும், உங்களோட ரப்ப இபாதத் செய்யுங்க. வஸாரிஉ இலா மக்ஃபிரஹ், ரப்புடைய மக்ஃபிரத்தின் பக்கம். எந்த ரப்பு? மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புடைய மக்ஃபிரத்தின் பக்கம் அவசரமாக ஓடுங்க, பாவ மன்னிப்பின் பக்கம் அவசரமாக ஓடுங்க. குர்ஆன் சொல்லுது. உலகத்துல நானும் நீங்களும் தாயிகள், அல்லாஹ்வை பத்தி பேசக்கூடியவர்கள். அல்லாஹ் அத கூட எப்படி சொல்றான்? உதுஉ இலா சபீலி ரப்பிக், மக்களுக்கு மத்தியில மக்களை ரப்பின் பக்கம் அழையுங்க, தஅவா கொடுங்க, தஅவா கொடுங்க. குர்ஆன்ல ஆயிரக்கணக்கான இடத்துல ரப் 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 என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறான். ஏன் அல்லாஹ் ரப் என்று பயன்படுத்தியிருக்கிறான்? ஏன் அல்லாஹ் ரப் என்று சொல்லியிருக்கிறான்? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தெளிவாக விளங்கிக்கோங்க. குர்ஆன் அல்லாஹ் அவனை பத்தி சொல்லும் போது ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத், அதாவது கஅபாவுடைய ரப்ப நீங்க வணங்குங்க. அவன் எப்படிப்பட்டவன்? ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்குடைய மேற்குடைய ரப்பு. ரப்பு ஸமாவாத், அவன் வானத்துடைய ரப்பு. ரப்புல் அர்ஷில் அதீம், மகத்தான அர்ஷுடைய ரப்பு. ரப்புன் நாஸ், குல் அஊது பிரப்பின் நாஸ், அவன் தான் முழு மனிதனுடைய ரப்பு. குல் அஊது பிரப்பில் ஃபலக், இருட்டுடைய ரப்பும் அவன் தான்.
ரப்பு சொல்றான் நான் மட்டும்தான் ரப். அல்லாஹ் என்பதும் அவன் தான், ரப் என்பதும் அவன் தான். ஆனா ரப்ப யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கலிமா சொல்லிருப்போம், ஆனா அல்லாஹ் ஓகே, ஆனா ரப் என்ற வார்த்தை உள்ளத்தில் ஏற்கிறது ரொம்ப கஷ்டம். ஏனென்றா ரப் என்ற வார்த்தைக்குள்ள 3 வார்த்தை இருக்குது. அவன் தான் ஹாலிக், எங்களை படைச்சவன். அவன் தான் ராசிக், அவன் தான் உணவளிப்பவன். அவன் தான் முதப்பிர், முரப்பி, எங்களை பராமரிப்பவன் அவன் தான். இந்த 3 வார்த்தையும் அடங்கியது தான் ரப். நான் ஏன் நான் நினைக்கிறேன், இதை கேள்விப்பட்டிருக்கிறோமோ இல்லையோ தெரியாது, அதனால நான் பேசுறேன். எந்த அளவுக்கு குர்ஆன் சொல்லுதெண்டா, வஅபுது ரப்பக் வஅபுது ரப்பக் ஹத்தா யஅதியகல் யகீன். உங்களோட ரப்ப நீங்க வணங்குங்க எது வரைக்கும் தெரியுமா? யகீன் வார வரைக்கும். அல் மவுத். யகீன் என்றா என்ன? கஃன் புடவ சுத்தப்படுகின்ற வரைக்கும் வஅபுது ரப்பக் ஹத்தா யஅதியகல் யகீன். உங்களோட ரப்ப நீங்க இபாதத் செய்யுங்க, ரப்ப வணங்குங்க. கண்ணியமான சகோதரர்களே, ஆச்சரியம் என்ன தெரியுமா? சும்மா வாயால அல்லாஹ் 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 என்று சொல்லக்கூடியவர்களுடைய ரூஹ் எடுக்கும் போது கண்ணியமான மலக்கு வாரல்ல, நல்ல விளங்கிக் கொள்ளணும். வாயால அல்லாஹ் அல்லாஹ் என்று விளையாட்டுக்கு சும்மா அது ஒரு கார், எல்லாரும் இவங்களோட ரூஹ கைப்பற்ற யாரு வாரல்ல? நல்ல மலக்கு வாரல்ல. குர்ஆன் சொல்லுது நல்ல மலக்கு எப்போ வருவாரு தெரியுமா? இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ். யாரு ஏண்ட ரப்பு அல்லாஹ், ஏண்ட ஹாலிக் அல்லாஹ், ஏண்ட ராசிக் அல்லாஹ், ஏண்ட முதப்பிர் அல்லாஹ் சொல்றது மட்டுமல்ல, அந்த ரப் என்ற வார்த்தையில சும்மஸ்தகாமு உறுதியாக இருக்கிறாரு, உறுதியாக இருக்கிறாரு. ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார் இறங்குவாங்க ரூஹ் எடுக்க. அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னah வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன். ரூஹ் எடுக்கும் போதே கவலைப்படவானும், சஞ்சலப்படவானும், பயப்படவானும், வாக்களிக்கப்பட்ட சுவனம் கிடைக்கும், நாங்க உங்களோட நண்பர்கள் என்று சொல்லி ரூஹ் எடுப்பாங்க. நல்ல மௌத்துடைய அடையாளம் என்ன தெரியுமா? கடைசியில கலிமா வரும், கடைசியில நல்ல வார்த்தை வரும், இல்ல நெற்றி வேறுத்திருக்கும். சில மையத்துகளை பார்த்தா நெற்றி வேறுத்திருக்கும், உடனே ஏசியை போட்டுடுவாங்க, ஃபேனை போடுவாங்க. ஏன்? மையத்து வேறுக்குதான். நல்ல மையத்து வேறுக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஃமினுடைய மையத் நெத்தி வேறுக்கும் என்றாங்க. நல்ல நல்ல மனிதனுடைய மையத். அல்லாஹ் எங்கட மௌத் அப்படி ஆக்குவானாக. கண்ணியமானவர்களே, நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, இத யார் இந்த ரப் என்ற வார்த்தையில உறுதியாக இருப்பாங்களோ, இதா அராதல்லாஹு பிஅப்தின் கைரன் இஸ்தஅமலா, அல்லாஹ் ஒரு மனிதனை யூஸ் பண்ணுவான். அஸலஹு என்றாங்க. கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வமா அஸலுஹு வமஸ்தஅமலுஹு, பாவிப்பது என்றா அஸல் என்றா என்ன? சஹாபாக்கள் கேட்டாங்க. சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், யுவஃபிகுஹு லிஅமலின் ஸாலிஹின் கப்ல மௌத்தி, மௌத்துக்கு முன்னால நல்ல அமல செய்ய வச்சு அல்லாஹ் ரூஹ் எடுப்பான். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவானா? இது அல்லாஹ் அவன் அடியார்களுக்கு மட்டும் கொடுக்கிறது. எப்படிப்பட்ட அடியார்கள்? ரப்புனல்லாஹ், ஏண்ட ரப்பு அல்லாஹ் என்று சொன்னவர்களுடைய ரூஹ அல்லாஹ் இப்படித்தான் எடுப்பான். என்ன ஏன் இதை சொன்னேன்டா, உலகத்துல எல்லாமே தெரியும், தெரியாத ஒன்றும் இல்ல, தேடுறோம், படிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் நல்லம். ரப்ப பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? ஏண்ட ரப்ப பத்தி நானும், உங்களோட ரப்ப பத்தி நீங்களும் என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? என்ன தெரியும்? என்ன தெரியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு குர்ஆன ஹிரா குஹைல கொடுக்கும் போதே குர்ஆனுடைய முதல் வசனம், சூரா அலக்கூடிய முதல் வசனம், அல்லாஹ் என்ன சொல்றான்? இக்ரா இக்ரா, நபியே நீங்கள் ஓதுங்க. எப்படி ஓதுங்க? பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், அனைத்தையும் படைத்த ரப்ப அவன் பேரை வச்சு ஓதுங்க. எதை வச்சு? அல்லாஹ் வச்சு நல்லா சொல்லல, ரப்ப வச்சு ஓதுங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், அனைத்தையும் படைத்த அந்த ரப்புடைய பேரை கொண்டு ஓதுவீராக. சுப்ஹானல்லாஹ். ஆனா அல்லாஹ் யோசிக்கிறான், ஏண்ட அடியான் எந்த அளவுக்கு என்ன விளங்கி வச்சிருக்கிறான். அதை அல்லாஹ் செக் பண்ணத்தான் என்னையும் உங்களையும் உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். எந்த அளவுக்கு ரப்ப
விளங்கிக் கொள்றோம். என் வியாபாரத்தில் எந்த அளவுக்கு நான் ரப்ப விளங்கி இருக்கிறேன், என் குடும்ப வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ரப்ப விளங்கி இருக்கிறேன், என் குடுக்கல் வாங்கல்ல எந்த அளவுக்கு ரப்புடைய கட்டளை விளங்கி இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நானும் நீங்களும் பாவம் செஞ்சா இஸ்திக்ஃபார் செய்றோம். அந்த இஸ்திக்ஃபார்ல என்ன சொல்றோம்? அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ் நீ தான் ரப்பு, சந்தேகம் இல்ல. லா இலாஹ இல்லா அன்த், உன்னை தவிர வேற எந்த ரப்பும் கிடையாது. வ அன அப்துக், நான் உன்ட அடிமை, நான் உன்ட அடியான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீ தான் என்ன படைச்சாய். அடுத்த வசனத்துல சொல்றோம் வ அன அலா அஹ்திக வ வஅதிக, உன்னுடைய வாக்குறுதியும் உன்னிடத்துல நாங்க செஞ்ச அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்தையும் உன்னால முடிஞ்ச அளவு செய்றோம் யா அல்லாஹ். என்ன ஒப்பந்தம்? அலஸ்து பிரப்பிக்கும், நான் தானே உங்களோட ரப் என்று அல்லாஹ் கேட்டான். நானும் நீங்களும் சொல்லிட்டோம் காலு பலா, அதை செய்யல. அல்லாஹ் பாதுகாக்கணும், நாங்களும் முனாஃபிக்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். வாக்கு கொடுத்து வந்திருக்கிறோம். இப்ப தக்பீர் கற்றோம், அல்லாஹு அக்பர், துஆவுல் இஸ்திஃப்தா. அதுல என்ன சொல்றோம்? இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏண்ட மௌத், ஏண்ட இபாதத், ஏண்ட தொழுக, ஏண்ட ஹயாத் மௌத் யா அல்லாஹ் நீ தான் ரப்பு. அங்க என்ன சொல்றோம்? தொழுகையில. ஆனா என்ன சொல்றோம் என்று தெரியா? தொழுகையில சொல்றோம் நீ தான் ரப்பு. ஃபாத்திஹாவை முடிச்சு அடுத்த செகண்ட் சூரா அதாவது வஜ்ஜஹ்து ஓதி அடுத்த செகண்ட் ஃபாத்திஹா. ஃபாத்திஹாட முதல் வசனம் என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ் நீ தான் ரப்பு, முழு ஆலத்துடைய ரப்பாகி உனக்கு எல்லா புகழும் ரப்பு. அல்லாஹு அக்பர். ருக்குக்கு போறோம், என்ன சொல்றோம்? சுப்ஹான ரப்பியல் அதீம். சுப்ஹான ரப்பி, ஏண்ட ரப்பு தூய்மையாகிட்டார், ஏண்ட ரப்பு தூய்மையாகிட்டார், அவன் மகத்தானவன். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. என்ன சொல்றோம்? ரப்பனா லக்கல் ஹம்த். ரப்பனா ரப்பனா ரப்பனா, நீ தான் ரப்பு யா அல்லாஹ், உனக்கு தான் எல்லா புகழும். அல்லாஹு அக்பர். சுஜூதுக்கு போறோம், சுப்ஹான ரப்பியல் அலா, ஏண்ட ரப்பு உயர்வானவன் தூய்மையாகிட்டான். உயர்வான ஏண்ட ரப்பு. நடுருப்புக்கு வாரம் என்னோதிரம் ரப்பி குஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி. ரப்பி குஃபிர்லி, யா அல்லாஹ் ஏண்ட ரப்பே என்ன மன்னிச்சிடு. தொழுகையில தக்பீர் கட்டினதுல இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் ரப்பு ரப்பு ரப்பென்று சொல்றோம். ஆனா வெளியில வந்து ரப்ப விலங்கல்ல. சுன்னத் தொழுகையிலும் ரப்பு, ஃபரல் தொழுகையிலும் ரப்பு, எல்லா தொழுகையிலும் ரப் ரப் என்று சொல்றோம். ஆனா ரப்ப விலங்கல்ல. அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்துல எந்த இன்டர்வியூலையும், எந்த எக்ஸாம்லையும், எந்த ஊர்லையும் பதில தந்துட்டு கேள்வி கேட்கறது இல்ல. உலகத்துல எங்கேயும் இதுதான் ஆன்சர், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பதில் இதுதான் வரும். கேள்வி வரும், ஆனா பதில் நாங்க தான் ரெடி பண்ணணும். ஆனா எங்கட ரப்பு ரொம்ப இரக்கம் உள்ளவன், அவனை போல் இரக்கம் யாரும் இல்ல. அவன் பதில ஏற்கனவே தந்துட்டு கேள்வியை லேட்டாவி கேட்கிறான். பதில ஆல்ரெடி தந்துட்டான். ஆலமு துனியால பதில தந்துட்டான். சொல்றான் நீங்க பதிலுக்கு ரெடி ஆகினா போதும், இன்னென்ன பதிலுக்கு ரெடி ஆகுங்க. ஆனா நான் கேள்வியை லேட்டாகி கேட்கிறேன். அவ்வளவு இரக்கமுள்ள ரப்பு. ஏன் உங்களுடைய ஜனாசாவை கஃன் புடவையில சுத்தி மையையும் போட்டு தலைப்பையும் கட்டி கை கால் எல்லாம் அசையாம ஆடையலா எல்லா சைட்லயும் கவுர போட்டு கட்டி மோச்சரிக்கு போனா விளங்கும். பெரிய பெரிய வாகனம், பெரிய பெரிய வீடு அனுபவிங்க. ஹதீஸ்ல குர்ஆன்ல எங்கேயுமே அனுபவிக்க வானம், ஹலாலா நல்ல அனுபவிங்க. ஆனா என்ன அனுபவிச்சாலும் இந்த பொடி, இந்த பொடிக்குள்ள இருக்கக்கூடிய ரூஹ், அதுக்கு தான் மதிப்பு. அந்த ரூஹ்க்கு பேர் தான் இல்ஹாம். ரூஹ் வெளியே போனா இந்த பொடிக்கு பேர் ஜனாசா. அவர் வீட்டுல சாஃப்டான சியாக்கு மேல் உட்கார்ந்தவர் மோச்சரியில போய் பார்த்தா டைல்ஸ்ல வீசி வச்சிருக்கிறார், என்ன மதிப்பும் இல்ல. பெரிய வாகனத்துல வந்தவர் மோச்சரியில கணக்கே இல்லாம கண்ணால பாக்குறோம், கை மடியில் இல்ல, சுத்தியில லேசா அடிச்சு கைய வளைக்கிறாங்க.
இந்த பொடிக்கு அவ்வளவுதான் கண்ணியம். கண்ணியமான சகோதரர்களே, நான் எடுத்த தலைப்பு வேற, கண்ணால கண்டது போறோம். இவ்வளவுதான் வாழ்க்கை உலகத்துடைய. நான் என்ன சொல்றேன்டா, இந்த பொடியை கொண்டு போய் மண்ணுக்குள்ள வச்சு நாங்க திரும்பிடுவோம். மலக்குமார் 2 பேர் வந்து அவர் உட்கார வச்சிட்டு கேட்கிற முதல் கேள்வி எல்லாருக்கும் தெரியும், மன் ரப்புக். கேட்கிற முதல் கேள்வி மன் ரப்புக், உங்களோட ரப்பு யாரு? ஆலமுல் அர்வாஹ்ல வச்சு சொன்னோம், அலஸ்து பிரப்பிக்கும், நீதான் ரப்பு. ஆலமு துனியாக்கு வந்து அல்லாஹ் கேட்கிறான், நான் ரப்புன்றதை அக்செப்ட் பண்ணி ஒழுங்க வாழுங்க. தொழுகையில சொன்னோம், எல்லாத்திலையும் சொன்னோம். இப்ப கபூர்ல வச்சத்தோட முதல் கேள்வி மன் ரப்புக். அங்க போய் சொல்றோம் ஆன்சர் தெரியா. அங்க போய் சொல்றோம் ஆன்சர் தெரியா. 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் 30 வருஷம் 20 வருஷம் பூமியில வாழ்ந்துட்டோம். கேள்வி இதுதான் என்று அல்லாஹ் தந்துட்டான். நாங்க பதில தேடாம போய் சொல்றோம் மன் ரப்புக், ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியா. இப்ப யார் நன்றி கெட்டவர்கள்? யார் நன்றி கெட்டவர்கள்? இப்ப அல்லாஹ் தண்டிச்சான் என்று சொன்னா குற்றம் பிடிக்கலாமா? அல்லாஹ் இரக்கமுள்ளவன், மன்னிக்க கூடியவன். ஒமா நபியுக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ரிவாயத்துல இருந்து போட்டோவை காட்டி கேட்கப்படும், ரசூலுல்லாஹ்வுடைய கபரை காட்டி கேட்கப்படும், இந்த மனிதன் இந்த நபி, இந்த மனிதன் யார்? இவரை பத்தி என்ன தெரியும்? யாரு தெரியா? இவர் எனக்கு தெரியா? இஸ்லாம் தெரியா? உங்களோட கிதாப் தெரியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, மலக்குமார்கள் இரக்கமுள்ளவர்கள். ஆனால் கேள்வி சொன்னால் அந்த பதிலுக்கு இரக்கம். ஆனால் பதில் சொல்லாம போகும் போது மலக்குமாருக்கே ஒரு கோபம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த முதலாவது 4 கேள்வியில அவர் தோல்வி அடைஞ்சிட்டாருண்டா, ஃபெயில் ஆகிட்டாருண்டா, ஃபஇன் நஜா மின்ஹு ஃபமா பாதஹு ஐஸரும் அஷத்து மின். அதற்கு பின்னால் நானும் நீங்களும் யாசீன், பக்கரா, 10 குர்பான், கிணறு எல்லாம் தோண்டி வச்சாலும் இந்த 4ல ஃபெயில் ஆகிட்டாருண்டா ஒன்றாலத்தான் தப்பிக்கலாம், ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தால, இல்ல அல்லாஹ்வுடைய மன்னிப்பால. இல்லெண்டா அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ் இனியும் உங்களை பொருந்திக் கொள்வானாக. இந்த பூமிக்கு மேல ரப்ப விளங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், நீ மட்டும் தான் எங்களோட ரப், அதுல எந்த சந்தேகமும் இல்லையா அல்லாஹ். ஆலமுல் அர்வாஹ்ல சொன்னோம், அதை யா அல்லாஹ் உலகத்துல இப்ப யா அல்லாஹ் உறுதிப்படுத்த வந்திருக்கிறோம். யா அல்லாஹ், முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்க வந்திருக்கிறோம். யா அல்லாஹ், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت. எடுத்து நடக்க முயற்சி செய்றோம் யா அல்லாஹ். ஆனா கபூர்ல மன் ரப்புக் என்று கேட்டா அல்லாஹ் இந்த பதில வர வச்சிரியா அல்லாஹ். எங்களோட தாய்மார்களுடைய பாவங்களை மன்னித்து எங்கள் எல்லோரையும் நீ புரிந்து கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் எல்லோருக்கும் நல்ல மூத்த தாயா அல்லாஹ், சிறந்த மூத்த தாயா அல்லாஹ், களிமாவோட மூத்த தாயா அல்லாஹ். கேவலமான, இழிவான, மோசமான, மக்கள் காரி துப்பக்கூடிய மௌத்துகளை தந்துடாதையா அல்லாஹ். கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவோட ருகூலையும் சுஜூதிலையும் மௌத்த தந்திரியா அல்லாஹ். கையில குர்ஆனை வச்சு ஓதின நிலைமையில ரூஹுகள் எடுத்துறியா அல்லாஹ். யாருடைய குறைகளையும் எங்கட கண்களுக்கு காட்டிடாது, எங்கட குறைகளை யாருடைய கண்களுக்கும் காட்டிடாதையா அல்லாஹ். யால மற்றவர்களுடைய பார்வையில் எங்களை கண்ணியமானவர்களாகவும் எங்கட பார்வையில் எங்களை சிறியவர்களாகவும் ஆக்கி வச்சிரியா அல்லாஹ். யால இறுதியாக ஒன்று கேட்கிறோம், யாருக்கும் கடன் வச்ச நிலையில எங்கட ரூஹுகள் எடுத்துடாதையா அல்லாஹ். கடனோட மௌத்தாகி அல்லாஹ் கபூர்ல வச்சு மற்றவருடைய பதுவாக்கு எங்களை ஆளாக்கிடாதே அல்லாஹ். நாளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.